நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில சாதித்தவர்கள் எல்லோருமே ஒற்றை சிந்தனை உடையவர்கள். எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் அதுல நம்பிக்கையும் ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அதுல சாதிக்க முடியும். அது போலதான் டெய்லரிங் தொழிலும். நீங்க ஆர்வத்தோட இருந்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் கத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு லைனிங் ப்ளவுஸ் வச்சு ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். இன்னைக்கு ஒரு பேக் கட் எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச்ல ஒரு லைன் விட்டுக்குங்க. லைன் விட்டு ஒரு கோட் அடிச்சிங்க. கோட் அடிச்சுக்கிட்டு இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத ஆக்சுவலி இது வந்து கிராஸ் கட்டிங்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பேக் தட்டை மட்டும் பார்ப்போம். எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டை ஒரு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு இதை நம்ம டேப் வச்சு அளந்தோம்னா 14.5 வருது. அந்த 14.5 அப்படியே இங்க கொடுத்துடணும். இதுல ஒரு லைனு, இந்த லைன்ல ஒரு கோடு 1/4 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு புள்ளி அரைஞ்சி இப்படி ஒரு லைன் விட்டுருக்கோம். இது வந்து தையலுக்கு. அடுத்தது காம்கோல் ஹைட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கணும். மார்க்கு இங்கே ஒரு தையல் வாசி விட்டுட்டு இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படி நல்லா படிமானமாக போட்டுக்குங்க. படிமானமாக போட்டுக்கிட்டு இது எவ்வளோ இருக்கு பேக் செட் அப்படிங்கிறத நம்ம அளக்குறோம். கரெக்டாக 19 இருக்கு. இந்த 19 இப்படி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9.5 வருது. 9.5 வந்துச்சுன்னா அப்படியே 9.5 வைக்கக்கூடாது. ப்ளவுஸ் லூஸ் வரும். 6 இன்ச்சு கம்மி பண்ணி 6 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு மார்க் பண்ணீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். பேக் செட்டு, அதாவது லைனிங் ப்ளவுஸ் வச்சு சாதா ப்ளவுஸ் இப்படிதான் கட் பண்ணணும். அடுத்தது இடுப்பு மார்க்கு. இதுல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 3/4 இன்ச்சு இந்த பக்கம் நான் கேப் விட்டுருக்கேன். இது எதுக்காகனா பேக்ல டாட் பிடிக்கிறதுக்கா. அப்படி ஒரு லைன் அடிச்சுக்கலாம். லைன் அடிச்சுக்கிட்டு இதை லைட்டா அப்படி கிராஸ் பண்ணி. அடுத்தது ஷோல்டரு. இந்த ஷோல்டர் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்றது அப்படின்னா, நம்ம நேரடியா அளவு எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி வைக்கணும். இப்ப அளவு நம்ம எடுக்காததுனால பிளவுஸ் வச்சு தைக்கிறோங்கிறதுனால மேக்சிமம் இந்த அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் 6.5 மேல தாண்டக்கூடாது. நல்ல பெரிய உடம்புக்கு 6 வரைக்கும் அதிகபட்சம். நார்மலான பாடிக்கெல்லாம் உங்களுக்கு 6, 5, 5.5 இப்படிதான் வைக்கணும். இதுக்கு நம்ம 5.5 வைப்போம். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இதை செக் பண்ணிக்கணும். இதை இங்க தையல் வாசிக்கு விட்டுட்டு இதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். கரெக்டா வரும். இதை நீங்க அப்படியே ஒரு லைன் அடிச்சு இந்த இது கேவ் இந்த ரவுண்டு எவ்வளவு வரையுதுன்னா மேக்சிமம் 1, 1.25, 1.5 இதுக்கு மேல தாண்டக்கூடாது. இந்த ப்ளவுஸ்க்கு நல்லா ஃபிட்டிங்கா வேணும்னா ஒரு 1.25 வச்சுங்க போதும். இந்த 1.25 இருந்து இங்க இருந்து இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இந்த இதுல பாதி 1.25, இதுல பாதி 5 இருக்கு. 5ல 2.5. இது இங்க இருந்தா இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இப்படிதான் வரணும். இப்படி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஷோல்டர்ல சாரி அந்த அக்குள் சுருக்கம் இந்த இடத்துல சுருக்கம் வராம இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக்கோட அகலம் ஒரு 2.25 வச்சா போதும். 2.25. அடுத்தது இங்க 2.25, இங்க 2.25 இப்படி வச்சு ஒரு லைன் அடிச்சுக்கணும். இந்த லைன் அடிச்சுக்கிட்டு முக்கியமா இந்த இடத்த கவனிங்க. இந்த இடத்த ஸ்ட்ரைட்டா வெட்டக்கூடாது. லைட்டா கிராஸ் பண்ணி வெட்டணும். அப்பதான் உங்களுக்கு ஷோல்டர் நல்லா அமைப்பா கரெக்டா பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இந்த இடத்துல இந்த ரவுண்டை அப்படி கொடுத்துக்கணும். ஓகே தானே? இப்படி கொடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடுவோம். அழகா கட் பண்ணிட்டு இந்த இடத்துல லைட்டா கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி அழகா உங்களுக்கு நல்லா ரவுண்டா அப்படி ஷேப்பா கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அர்க்காத் போட்டுக்குங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுக்குங்க. அடையாளத்துக்கு போட்டுக்கிட்டு அர்க்காத் தட்டிடுங்க. தட்டிக்கிட்டு இது கிராஸ் கட்டிங்கிறதுனால ஷோல்டர் லூஸ் வரும். உங்க பாருங்க ஒரு 1/4 இன்ச்சு இதுல இருந்து அப்படி தட்டிக்கணும். அப்படி தட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வராது, ஃபிட்டிங்கா இருக்கும். இதுதான் பேக் கட்டோட கட்டிங். அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் தட்டு எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுவும் கிராஸ் கட்டிங்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் ஒதுக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது, கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரே கட்டிங்கில் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாது, குழம்பிடும். அதனால ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம பகுதி பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நன்றி.